அமெரிக்கா போனது கிசு கிசுக்காகத்தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது இல்லை என்று மறுக்க முடியாது. இந்த சூழ்நிலையில் விலாசினிங்கிற சீரியல் நடிகையோட சேர்ந்துக்கிட்டு குழந்தையும் பெற்றுக்கிட்டார். பாலா கடனை உடனே வாங்கி ஏதோ உதவி பண்ணுறான், அவன் ஏன் உதவி பண்ணுறான், அவன் விளம்பரத்துக்கு பண்ணுறான் அப்படிங்கலாம் பேசுகிறாரு. குழந்தை பெற்றுக்கிட்டாரு. அது மாதவருடைய மனசாட்சி. நீ யோக்கிய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. சன் டிவியில் அவ்வளோ பெரிய நம்பர் 1 ஆங்கராக இருந்துக்கிட்டு ஏன் அங்கேருந்து வெளியே வந்தார்? இந்த காரணமும் இன்னமும் மர்மமாக தான் இருக்குது. சிலபஸ் அங்கேயே சில சிலபஸ்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அது உண்மையாக பொய்யான்னு தெரியல சார், சொல்கிறாங்க. அதான் சார் இப்போ கொஞ்ச காலமாக வந்து இந்த தனுஷ் அவர்களை பற்றி ஒரு இஷ்யூ வந்து போகாமல் இருந்துச்சு. இப்போ திரும்பவும் பூதகரமாக வெடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் அடிக்கடி அமெரிக்காவுக்கு போகிறாருப்பா அப்படின்னு. ஒரு நடிகைனால வெளிநாட்டுக்கு போகிறது வந்து ஓகே, அது காமனான ஒரு விஷயம் அப்படின்னா. ஆனால் இவர் வந்து இப்போ அடிக்கடி போகிறாரு, எதனா கிசு கிசு இருக்குமா, இல்லை இஷ்யூவில் மாட்டிட்டு இருக்காரா, இல்லை ஹீரோனி கூட போகிறாங்களா அப்படின்னு பல கேள்விகள் வந்து சினிமா வட்டாரங்களே பேசிட்டு இருக்காங்க. என்ன சார் இந்த இஷ்யூ? சிம்புவும் கூட தான் அடிக்கடி அமெரிக்கா போயிட்டு வந்துட்டு இருந்தார். நான் கேட்டேன், அங்கே போய் பாடி எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். தனுஷ் வந்து முன்னாள் தாக்கூரோட ரொம்ப தொடர்புனாங்க, இல்லைன்னு ஆகிப்போச்சு. அவருக்கும் பாடி டிமாண்ட் இருக்கும். இங்கேன்னா எல்லா பேரும் கண்ணை விழிச்சு விட்டுருக்கோம், தெரிஞ்சு போகும். அமெரிக்கா போனால் தெரியாது. ஸோ அதுவும் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. அவர் ஒரு நடிகர் அமெரிக்காவுக்கு போகிறது விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காகவும் இருக்கலாம், பாடி டிமாண்டாகவும் இருக்கலாம். ஏன்னா அப்டேட் வந்து ஸ்டேட்ஸில் இருக்குது, என்னென்ன டெக்னிக்கல் இருக்குது. அவர் ஒரு தயாரிப்பாளர், நடிகர், இயக்குனர் இருக்குனால அதை தெரிஞ்சதும் போகலாம். அதனால் அமெரிக்கா போனது கிசு கிசுக்காகத்தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது இல்லை என்று மறுக்க முடியாது. அதை இப்போ போனதான் சார் ஒரு டவுட்டாக. ஏன்னா மிருனால் தாகூர் ஒரு பக்கம் மிருனால் தாகூரும் தனுஷ் அவர்களும் திருமணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஏழு வீடியோ வெளியிட்டாங்க. அப்புறம் மிருனால் தாகூர் சொல்லிட்டாங்க, இல்லை நாங்கள் வந்து அண்ணன் தங்கச்சி தான் பழகிறோம் அப்படின்னு. இப்படி இருக்கும்போது இப்போ போனதான் வந்து சந்தேகமாக இருக்குது சார். அதைத்தான் நான் தெளிவாக சொல்லிட்டேன்ல, பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அது தெளிவாக தெரிகிற வரைக்கும் அவர் நடிகையோட இப்போது விஜய் வந்து த்ரிஷாவோட அடிக்கடி போகிறாரு தனி விமானத்தில், அது தெரியுது. ஆனால் தனுஷ் யாரையும் கூட்டி கொண்டு போனதாக தெரியல. ஏன்னா ஸ்டேட்ஸுக்கு தனுஷோட யாரும் போனால் நிச்சயமாக டிக்கெட்டில் தெரிஞ்சு போகும், உடனே வெளியே வந்துடும். அதனால் அந்த விஷயத்தை இது வரைக்கும் தனுஷ் அந்த மாதிரி பண்ணதான் எனக்கு காதுக்கு வரல. ஓகே சார், இதுக்கு இடையில வந்து நடிகர் ஆதவன் அப்போ சீரியல் நடிகை இவங்க 2 பேரும் திருமணம் நடக்க போகுது அப்படின்னு அதிகாரமே வந்துருச்சு. ஆனால் மக்கள் என்ன கேட்குறேன்னா, இவரும் டைவர்ஸ் ஆனவங்க இவங்களும் டைவர்ஸ் ஆனவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்களே, என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சார் இது? அதாவது டைவர்ஸ் ஆனவர்கள் மறுமணம் செய்யக்கூடாது என்பது அல்ல, செய்யலாம், செய்யணும், தப்பே இல்லை. ஏன்னா அதுக்கு சட்டம் அனுமதிக்குது. ஏன்னா இளம் வயதில் அவங்க வந்து வாரத்து பண்ணிடுறாங்க, அதனால் மறுபடியும் துணை தேவைப்படும் என்பதற்காக திருமணம் செய்துள்ளார்கள். ஆனால் இந்த விஷயத்தில் அப்படி இல்லை. ஆதவன் ஏற்கனவே டைவர்ஸ் கேஸு கோர்ட்டில் இருக்குது இவருது. ஆமாம், இன்னும் டைவர்ஸ் ஆகவில்லை. இந்த சூழ்நிலையில் விலாசினிங்கிற சீரியல் நடிகையோட சேர்ந்துக்கிட்டு குழந்தையும் பெற்றுக்கிட்டார். இது வரைக்கும் ரகசியமாகவே இருந்தது. இதை போட்டு உடைச்சிட்டு விலாசினி, ஏன்னா விலாசினி எப்படி குழந்தை பிறந்தது, யார் கணவன் கேட்பாங்க இல்லையா? ஆமாம். ஸோ ஆதவன், விலாசினி, ஆதவனுக்கும் அவருடைய முதல் மனைவிக்கும் பிறந்த குழந்தை, இப்போ விலாசினிக்கும் ஆதவனுக்கும் பிறந்த குழந்தை எல்லாரும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ போட்டுச்சு. ஆமாம், நாங்கள் லிவிங் டுகெதர் வாழ்க்கை தான் நடத்துகிறோங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வருமென்னு நினைக்கல ஆதவன். இதில் வேறு ஆதவன் ரொம்ப யோக்கியம் மாதிரி எல்லா விஷயங்களையும் அவர் நடித்த படத்தையே அவர் விமர்சித்து பேசுவார். அதுமாதிரி பாலா கடனை உடனே வாங்கி ஏதோ உதவி பண்ணுறான், அவன் ஏன் உதவி பண்ணுறான், அவன் விளம்பரத்துக்கு பண்ணுறான் அப்படிங்கலாம் பேசுகிறார். எனக்கு ஆதவன் நல்ல நண்பர். பல சந்தர்ப்பங்களில் அவரோட நான் பேசியிருக்கிறேன், விவாதம் பண்ணியிருக்கேன். என் பக்கத்தில் வந்து ப்ரெஷோவில் படம் பார்ப்பார். ஆனாலும் இந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லலை. எங்கள் வீட்டு பக்கத்துலாம் இருக்கார். சரி, அவர் விவசாயினோட வாழ்க்கை நடத்துகிறாரு எனக்கு தெரியாது. ஆனால் குழந்தை பெற்றுக்கிட்டார். இது எந்த வகையில் நியாயம்? விவாகரத்து கோர்ட்டில் இருக்கும்போது எப்படி அவர் திருமணம் செய்து கொண்டார் என்ற கேள்வி இருக்கிறது. இது செல்லவும் செல்லாதுங்க சார்? செல்லது. விலாசினி வந்து தன்னுடைய கணவன் என்று சொல்லிக்கொள்ளலாம் மாதவனை, ஆனால் உரிமை கோர முடியாது. ஏன்னா அந்தம்மா இண்டிபெண்ட் கேர்ள், அவங்களும் சம்பாதிக்கிறாங்க. ஸோ அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. அதாவது முதல் மனைவி கோர்ட்டில் போய் இந்த மாதிரி நான் கோர்ட்டில் இருக்கும்போது அவர் இன்னும் கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொல்லி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கூட போடலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், இப்போ ஆதவனோட விருப்பம் சார் அது திருமணம் பண்ணிக்குது, சீரியல் நடிகோட விருப்பம் அது. ஆனால் இதுக்கிட்ட குழந்தைரும் ஒன்று இருக்குது. அவங்களோட எதிர்காலத்தை பற்றி கண்டிப்பாக இங்கே 2 பேரும் யோசிச்சுருக்கோம். அப்படி யோசிக்காம இப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான விஷயத்த பண்ணியிருக்காங்களே, இதுக்கு முட்டாள்தனம் எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா சரத்குமார் ஏற்கனவே
முதல் மனைவி சாயாதேவிக்கு 2 பிள்ளைக இருக்குன்னு ராதிகாவுக்கு தெரியும். ராதிகாவுக்கு குழந்தை இன்னொருத்தருக்கு பிறந்தது இருக்குங்கிறது சரத்குமார் தெரியும். அதனால் ராதிகாவும் இன்னொருத்தருடன் குழந்தை பெற்றவர் தான், சரத்குமாரும் இன்னொருத்தருடன் குழந்தை பெற்றவர் தான். 2 பேரும் திருமணம் செஞ்சு குழந்தை ஒத்துக்கலையா? ஓகே சார். ஆனால் அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டு கூட திரும்ப பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் இங்கே டைவர்ஸ் ஆகலை. டைவர்ஸுக்கு முன்னாடியே திருமணத்துக்கு முன்னாடியே குழந்தை பிறந்தது. இப்போது கெனிஷாவோட தோழின்னு சொல்லிட்டு ரவிமோகன் போகிறாரு. ஆனால் கோர்ட்டு கேஸு இருக்குது. அது மாதிரி தான். ஆனால் குழந்தை பெற்றுக்கிட்டாரு. அது மாதவருடைய மனசாட்சி ஏற்றுக்கிடுச்சா? தப்பு இல்லையா? நீ யோக்கிய மாதிரி பேசிகிட்டு இருக்க, ஒரு உதவி பண்ணுற பாலாவை நக்கல் அடிக்கிற, கிண்டல் அடிக்கிற, மீடியாக்காரங்களை கூப்பிட்டு நீ விளம்பரம் பண்ணுறதெல்லாம் பேசுகிற, நீ இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கிய. இதற்கு ஆதவனுடைய பதிலை நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் இது வரைக்கும் அவர் பதிலே சொல்லாமல் இருக்குதான் சார் மக்கள் இன்னும் கேள்வியாக இருக்குது. ஓ, அப்போ மற்றவங்களாம் விமர்சிப்பார், ஆனால் இவருக்கு ஒரு கேள்வி கேட்டால் மட்டும் கம்முன்னு இருப்பாரா அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. தப்பு பண்ணிட்டாரு, அதை லேட் பண்ணுறாரு, அப்புறம் கடைசியில் ஒத்துக்கிடலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், சன் டிவியில் அவ்வளோ பெரிய நம்பர் 1 ஆங்கராக இருந்துக்கிட்டு ஏன் அங்கேருந்து வெளியே வந்தார் இந்த காரணமும் இன்னமும் மர்மமாக தான் இருக்குது. சிலபஸ் அங்கேயே சில சிலமிஷலாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அது உண்மையாக போயேன்னு தெரியல சார், சொல்கிறாங்க. அதான், அதாவது அவ்வளோ பெரிய சன் டிவியில். ஆனால் ஆதவனுடைய திறமையில் எனக்கு சந்தேகமே கிடையாது. மிகப்பெரிய இன்டர்வியூவர், நல்ல மிமிக்ரி பண்ணுவார், பிரமாதமான ஆள். ஆனால் அவர் சினிமாவில் வந்து அவர் வெற்றி பெற முடியலை. ஏன்னா அவருடைய திறமைக்கான வாய்ப்பு கிடைக்கல. அதனால் ஆதவனுடைய திறமையில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் செயல்பாட்டில் தப்பு தான், அதில் எந்த சந்தேகம் இல்லை. வேறு தாகாமல் ஒரு இன்னொரு நடிகை குழந்தை கொடுக்குறது பெரிய தப்பு. ஓகே சார். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நடிகை தமன்னா அந்த ஒரு வார்த்தை தான் ரொம்ப பரபரப்பாக பேசிட்டு இருக்காங்க. நடிகை தமன்னா அவர்கள் வந்து ஒரு கடையை திறந்துருக்காங்க. சரி, நடிகர்லாம் கடையை திறக்கிறது ஈஸி தான், அதுவும் நார்மலான விஷயம். ஆனால் இவங்க திறந்ததை வந்து நடிகை அவர்கள் வந்து கடையை திறந்துருக்காங்க அப்படின்னு பரபரப்பாக பேசியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, நடிகைகள் என்ன காரியம் செஞ்சாலும் அது பப்ளிசிட்டி கிடைக்கும். சரி, தமன்னா இப்போ ஒரு நகைக்கடை திறந்திருக்காரு. அந்த நகைக்கடைக்கு பெரிய பெரிய நடிகைகள்லாம் போயிருக்காங்க, செக்ஸாக போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு நடிகையினுடைய கடைன்னு சொல்லும்போது பப்ளிசிட்டி அதிகமாக கிடைக்கும். உதாரணமாக நம்ம சினேகா இங்கே டீனரில் ஒரு ரெடிமேட் ஷாப்பு ஜவுளி கடை திறந்திருக்காங்க, அமோகமான விற்பனை. அது மட்டும் இல்லை, நயன்தாரா பல தொழில்களை செய்கிறார், நிறைய இடத்துல ஹோட்டல்கள் திறந்திருக்காரு. எத்தனை பேர் தெரியும்? ஸோ நடிகைகள் தங்களுடைய வருமானத்தை நிரந்தரமாக்கிக் கொள்வதற்காக, நல்லா கேளுங்க, நிரந்தரமாக்கிக் கொள்வதற்காக. சினிமாங்கிறது எப்போ வேணால் மார்க்கெட்டு போகலாம், ஆனால் வியாபாரம் அப்படி இல்லை. இப்போ நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் துபாயில் எண்ணெய் கிணறுல கூட அவர் வந்து ஷேர் ஹோல்டர், அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. தப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக நயன்தாரா, தமன்னா, ஏன் சிம்ரன் நோட்டில் வச்சுக்கலையா? அந்த மாதிரி தான் எல்லா நடிகைகளும் இப்போ புத்திசாலித்தனம் ஆகிட்டாங்க. சினிமாவை நம்ப முடியாதுன்னு சைடில் எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஏன் சார் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற வரைக்கும் தான் வாய்ப்பு, அட்ஜஸ்ட்மெண்ட் விட்டுட்டோன்னா வாய்ப்பு போயிடும். அதனால ஒரு எதுக்கு எப்போ பார்த்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லணும்? நடிகைகள் பொறுத்த வரைக்கும் தமன்னா, சிம்ரன் இவங்கெல்லாம் வந்து அதை தாண்டியவர்கள். அது வேணா ஒதுக்கிட்டு மேலே வந்தவங்க. ஆமாம், ஒதுக்கிட்டு இல்லை, அதை தாண்டிட்டாங்க. ஆமாம், அது ஒரு பெரிய விஷயமா அவங்க நினைக்க மாட்டாங்க. இப்போது கொடுக்குறத கொடுத்தா காட்டுறதை காட்டுவாங்க. இந்த மாதிரி சின்ன ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்கன்னா நடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. உனக்கு தேவை படம் தானம்மா, இந்தா இந்த தூக்கி போட்டால் சரி ரைட்டுன்னு நடிப்பாங்க. இப்போ தமன்னாவே ஒரு பேட்டியில் என்ன சொன்னாங்க, நான் வந்து ஒரு நடிகரோட முத்தம் கொடுக்க சொன்னாங்க, நெருங்கி வாயோட வாயாக சொன்னாங்க. அந்த நடிகருடைய வாய் பயங்கரமாக நாரிச்சு, நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். நடிக்க வந்து என்ன வந்த அப்படின்னு டேரக்டர் நான் அசிங்கமாக பேசிவிட்டார். வேறு வழி இல்லாமல் பொறுத்துக்கிட்டு நடித்தேன். இதாங்க சினிமா சொன்னவர் சமன்னா. புரியுதா? இதாங்க, வேறு வழி இல்லை, நடிக்கிறதுக்குன்னு வந்துட்டோம், டேரக்டர் சொன்னதை கேட்டு தான் ஆகணும். புலிவாலை பிடிச்சிட்டோம், பண்ணி தானே ஆகணும். ஆமாம், இல்லைன்னு கடிச்சு விடுவோம். வருமானம் வருது, ரைட்டு, அவ்வளோதான். சார் இதே தமன்னா அவர்கள் தான் ஒரு டான்ஸுக்கு, ஸ்டேஜ் டான்ஸுக்கு 1 மணி நேரத்துக்கு வந்து பல கோடி வாங்கினாங்கன்னா சொல்லப்பட்டுச்சு. ஆமாம், கொடுக்குறவங்க இருக்காங்க, வாங்குறவங்க. உங்களுக்கு என்னங்க, கொடுக்குறவன் இருக்கான், வாங்குறதுக்கு தமன்னா ரெடியாக இருக்குது, பார்க்கறதுக்கு நாம ரெடியாக இருக்கோம். இதில் என்னத்தை யாரை போய் குறை சொல்கிறது? அதான் நடனத்துக்கு மட்டும்தான் அவ்வளோ கோடியா? ஏங்க அட இருங்க, தமன்னா கூட எனக்கு நடிக்க அந்த டான்ஸ் ஆட வாய்ப்பு தரலன்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே ஆதங்கப்பட்டாரே, இதுக்கு என்ன சொல்கிறீங்க? தெரியுமா? தெரியாது. தெரியும் சார். அப்புறம் அதுதான், இதுவும் கடந்து போகும். இதுதான் சினிமா, இதை மாற்றவே முடியாது.
எந்த கொம்பனாலையும் சினிமாவுடைய தலையெழுத்து மாற்ற முடியாது. நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.